கண்டு கொண்டே இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய். குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய். மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். அறிவின் உயிர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறியெனும் புலனைந்தில் பொங்கு தன் மாத்திரையாய். பொறியெனும் புலனைந்தில் பொங்கும் தன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வளமுடன். தவ அன்பர்களாக எண்ணம் சொல் செயலை எப்படி நேர்கோட்டில் கொண்டு வருவது கேள்விகளை எழுப்பினோம். ஒரு அருள்நிதியராக, ஒரு பேராசிரியராக இந்த எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத நேர்கோட்டில் ஏன் நாம வச்சிருக்கணும்? அந்த பொறுப்புணர்ந்து நாம் எவ்வாறு சிறப்பாக தொண்டாற்றி இன்பம் காணலாம்? வாங்கம்மா கோதையம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. உடல் நலம் காக்கவும், மனவளம் பெருக்கவும், நம்முடைய செயல்கள் சிறந்த முறையில் அமையவும், ஐம்புலன்களும் ஒழுங்குற்று அறிவு மேலோங்கவும், பிறவி பயன் எய்தவும் உதவும் பஞ்ச இந்திரிய தவம். அருமையாக நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ரம்யா கார்த்திகேயன் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆழ்ந்த தவ உணர்விலேயே ஒரு ஆராய்ச்சியாக ஐயா சொன்ன மாதிரி எண்ணம் சொல் செயல் ஒரே நேர்கோடு. அது மனவளக்கலையில பயிற்சியை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருள்நிதியர்களுக்கு, பேராசிரியர்கள் என்ற நிலையில உயர்றவங்களுக்கான அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு எப்படி உயர்த்தி கொள்வது அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல ஒண்ணு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள் உலகம் முழுவதும் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய நற்குணங்கள். அந்த மாதிரி ஒரு குணம் தான் எண்ணம் சொல் செயல்ல ஒரே நேர்கோடு. அது குழந்தையாக இருக்கும் போதே ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் அவங்க தான் முதல்ல கண்ணாடியாக இருந்து அந்த குழந்தைய வழி நடத்துறாங்க. அப்பவே அவங்க கத்துக் கொடுக்க தொடங்குறாங்க. ஆனாலும் அது அவரவர்களோட நிலைக்கு ஏற்ப இன்னும் மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன படிக்கிறோம் நம்ம குழந்தையா இருந்து ஆரம்ப பள்ளியில படிக்கிறோம். அப்ப எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மேல் படிப்பு அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒன்று விருப்ப பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னும் ஆழ்ந்து அதுல கற்று எப்படி தேர்கிறோமோ, இன்னும் ஸ்பெஷலைசேஷன் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி
ஒரு காமர்ஸ் படிக்கிறவங்க பிகாம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த சிஏ பண்றாங்க. அதுலயே இன்னும் ஆழ்ந்து போய் முழுமையாக அந்த துறையை பற்றின அத்தனை அறிவையும் பெற பாக்குறாங்க. அது எதற்கு? சமுதாயத்துக்கு உதவி செய்யறது. அவங்களுக்கும் அதனால பலன், கூடவே மறைமுகமா சமுதாயத்துக்கும் நன்மை. அப்படி அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது ஆரம்ப சாதகர்களுக்கு எப்படி, அதுக்கு அடுத்தது நம்ம அருள் நிதி அப்படிங்கிறது வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மள உயர்த்திக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஆழ்ந்து அந்த 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 உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிந்து, எண்ணம் எழும்போதே இதே எண்ணத்தின் அடிப்படையில தான் என்னோட பேச்சு இருக்கும், என்னோட சொல்லு இந்த செயலும் இருக்கும் அப்படிங்கிற உறுதியோட. ஏன்னா சுவாமிஜி சொல்றாங்க, வினை காலம், இடம், தொடர்பு பொருளுக்கு ஏற்ப விளைவுல மாறுபட்டு கொடுக்கும். அப்ப நம்ம அந்தந்த சூழல்ல இருக்கும்போது எப்படி எண்ணம் ஏற்படுகிறதோ அதுக்கு சரியான வகையில சொல்லும் செயலும் பொருந்தி இருக்கணும். ஏன்னா இப்போ நம்முடைய பொறுப்பும் கடமையும் இன்னும் கொஞ்சம் பரந்த நோக்குல போயிட்டு இருக்கு. அப்போ இன்னும் நம்மை அது அந்த வார்த்தை இன்னும் சொன்னா இன்னும் நம்மள செதுக்கிக்கிறோம். இன்னும் அந்த சின்ன சின்ன நர்வஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு சிலையை செதுக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கி வைக்கிறாரு. அது எங்க வைக்கிறதுனா, ஒரு கோபுரத்துல மேல அந்த மேல் மாடத்துல வைக்கக்கூடிய ஒரு சிலை. அதை செஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்னு 2 வச்சிருக்காரு. அப்ப ஒருத்தர் கேக்குறாங்க, ஏங்க 1 போதுமே 2 செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதுல ஒரு சின்ன ஒரு உளி பட்டுடுச்சு எனக்கு. அதோட சின்ன அவயவங்கள்ல ஒரு இடத்துல சின்னதா ஒரு குறை அப்படின்னு உடனே, அவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறோமே அது தெரியாது தானே அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், மத்தவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமே. அதனால இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு செஞ்சு வைக்கிறேன் நான் மேல. அப்ப இந்த இடத்துலதான் இதே மாதிரிதான் அந்த அருள்நிதிங்கிற நிலையும், அதுக்கடுத்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த பட்டம்ங்கிறத விட பொறுப்புன்னு சொல்லலாம். அருள்நிதி அப்படிங்கிறது தகுதி. அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்க கொள்ளும் போது இந்த பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு முழுமை நிலை நமக்கு வேணும். அப்ப நாம எப்படி ஒரு ஒரு சில இதுல கேட்பாங்க, அந்த ஒரு போதனையாக எதையும் ஒன்று கற்றுக்கொள்ளும் போது அந்த போதனையில கேட்கும் போது மனசு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஆகா, இவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, இப்படியே பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிற உறுதி கூட வரும். ஆனா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது அப்படியே அது அத்தனையும் மாறி போயிடும். காரணம், பழைய வினை வெளியே போக தொடங்கிடும். இங்க அந்த குறைபாடு இருக்காது மனவளக்கலையை பொறுத்தளவுல. அப்ப நாம எப்படி இருக்கிறோம், நம்மை எப்படி வெளிக்காட்டி கொள்கிறோம் அப்படிங்கிறது இல்ல என்பதை விட, நல்லவராக காண்பிக்கிறத விட நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கிறோம். அப்ப எந்த இடத்துலயும் அப்படிதான் இருப்போம். அப்போ நம்ம அருள்நிதியா இருக்கிறோம், பேராசிரியரா இருக்கோம்னா மன்றத்துக்காக ஒரு முகமோ, குடும்பத்துக்காக ஒரு முகமோ இல்ல, அலுவலகத்துக்காக வேற ஒரு முகமோ போட்டோம்னா அங்கேயே நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆயிடுறோம். அப்ப அங்கதான் அந்த எண்ணம் சொல் செயல்ல உள்ள நேர்கோட்டுக்கான முழுமை எப்ப இருக்குன்னா, எப்பயும் இப்படிதான் இருப்பேன், எந்த நிலையிலும் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற தன்மைதான் நமக்கான அளவுகோல். அந்த கிராஃப்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதற்கு இந்த தொண்டாற்றுவதும் குடும்பத்துல பெற்ற அமைதியினுடைய அளவுகோலும், தினந்தோறும் தவத்துல நம்ம ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆளுமையும் நமக்கு இந்த குணத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த தொடர்ந்து இப்ப நம்மளோட வாழ்க்கையை திரும்பி கொஞ்சம் பார்த்தோம்னா, முதல்ல தவம் பண்ணினதுக்கும் இன்னைக்கு இப்போ இத்தனை வருஷம் பொறுத்து பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன் நேற்றுக்கு பண்ண தவத்துக்கும் இன்றைக்கு பண்ணக்கூடிய தவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, அந்த 20 நிமிஷத்துல 1 நிமிஷம் ஆக்கினையில இருந்தாலும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட கோல் என்ன? 20 நிமிஷமும் ஆக்கினையில இருக்கிறது. அப்போ அது பழக்கமாகும் போது அந்த ஒரு ஏற்கனவே ஒரு முறை கூட அந்த இந்த பாடலை குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும், ஞான கருவிகளை இயக்கிறதுக்கு அளவு முறை கொடுத்திருக்காங்க, தவம் கொடுத்திருக்காங்க. ஆனா கர்ம கருவிகளையும் மகரிஷி சொல்றாங்க. கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். அப்போ நடக்கும் போதும் அங்க
பாதை ஒரே மாதிரி போகணும். அந்த கை, கால், வாய், குதம், பால், குறி என்ற கர்மேந்திரியங்களும், மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்களும். இந்த 2யுமே ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. அப்பதான் தெரியறது, இது இயல்பாக மாறணும்னா, கர்ம ஞான கருவிகளுக்கும் சரியான ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அப்ப அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்றதுக்கு எப்போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும். என்ன ஒரு ஒப்பீடு பாருங்களேன். மனம் இறைநிலையை உணர்ந்து பாக்குற எல்லா பொருளையும் இறைவனா பார்க்குங்கிறது ஒரு உச்சக்கட்ட நிலை. இன்னொன்னு என்னது, இந்த பிறவியில் கிடைச்ச இந்த உடல்ல சுழல்கின்ற ரத்த ஓட்டம் கூட சுத்தமாகுமா. அதுல இருக்கக்கூடிய களங்கங்கள் கூட போய், ஏன்னா அந்த ரத்தத்திலும் அணுக்களிலும் ஒவ்வொரு செல்களிலும் நம்முடைய பதிவுகள் இருக்கு. அப்ப ஒரு நாள் எண்ணம் சொல் செயல்ல கொஞ்சம் மாறுபாடு வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமானால் அதுவும் அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த ரெக்கார்டு திரும்பியும் எடுத்து காமிக்கும். திரும்பவும் அந்த பழைய வினை வழியே போகாமல் இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். கர்ணன் கிட்ட இறக்கும் போது கேக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து, என்ன கேட்டாருங்க? உன்னோட புண்ணியம் அத்தனையும் எனக்கு கொடுத்துடு, அது இருக்கின்ற வரை உன்னை யாராலும் உன்னை கொல்ல முடியாது அர்ஜுனனால. அப்படிங்கும் போது அவர் என்ன பண்றார்? ரத்தத்தை அப்படியே எடுத்து கொடுக்கறதா நான் ஒரு சீன் பார்த்தேன். அப்ப ஏன் ரத்தத்தை கொடுக்கிற மாதிரி காமிச்சார்? அந்த புண்ணிய பதிவுகள் இல்ல, அவருடைய இயல்பு, அந்த எண்ணம் சொல் செயலில் ஒன்றுபட்ட கொடைத்தன்மை அத்தனையும் உடல் செல்கள்லயும் பதிஞ்சிருக்கும். அப்ப அது அத்தனையும் எடுத்து கொடுக்கிறாராம். உடல் செல்கள்ல பதிஞ்சது கூட அதுதான் இயல்பு. அது டீஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த டீஃபால்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கான பயிற்சியில தான் ஒவ்வொரு நிலைக்கு போறோம். அருள்நிதியா இருக்கும்போது அடுத்தது அந்த பேராசிரியர் அப்படின்லாம் போறது ஒரு பதவியாகவோ பட்டமாகவோ அல்ல, இன்னும் நம்மளை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பிடிச்சுக்கிட்டு நம்மள மாத்திக்கிறோம். அந்த கிராஃப்ல இன்னும் 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 சதவிகிதத்துல உயர்றோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல எந்த இடத்துலயும் நினைக்கிறத தான் சொல்லுவோம், சொல்றதை தான் செய்வோம். அப்ப அதுதான் நம்முடைய லட்சியத்தினுடைய அந்த அளவுகோல். அப்ப அதுல எந்த இடத்திலும் மாறுபடாமல் இருந்தது. கோதை இப்படிதான் இருப்பேன்னா வீட்லயும் இப்படிதான் இருப்பேன், மன்றத்திலயும் இப்படிதான் இருப்பேன், எங்க போனாலும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அது மாறுபட்டு சொல்லல. நல்ல தன்மைக்கு மாறும் பொழுது நாம எல்லா இடத்துலயும் இருக்கிறதுங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அந்த இடத்துல ஒரு சாதனை. அந்த சாதனைக்கான ஒரு படியும் தான் அருள்நிதி, அடுத்தது மகரிஷி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் நமக்கு இருக்கு. அப்ப அந்த நிலையில போக போக பொறுப்பும் கடமையும் இன்னும் அதிகரிக்கிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Thought as a sky master, before coming to this Manavala Mandram, we have many thoughts. We do know about the awareness of the thoughts. So we think bad, good one, anything we do, we just will be a confused state. As we come to our Mandram, then only we came to know that thought is the one thing, is the one powerful thing which make us which make our life good or bad. So we should have that is good thoughts only. Good thought produce good results. If you have some bad thoughts, sometimes if a thought, then thing also one I have understood that if a thought is created means this thought rise again and again in our body and brings the body to action. If it is not means it comes to the goes to the another person and also brings into action. These are, as I came to only when I come to the Sky Master. So we have to have awareness in thought, because whatever thought we have, anything which will come into action. So good thoughts produce
good results. So this our duty to have good thoughts. Thank you, Ma. Be blessed with it. Thank you, Ma. Wonderful sharing, Ma. Ananta Lakshmananaya. Okay, if he's not there, maybe we can move on. Okay, Naya. Pradeep Aya, can you share your thoughts, Aya? Thank you for the opportunity, Amma. So before it's like graduation, what we get it in life, right? Like the thoughts and deeds, whatever we think before we have achieved as a master, and after we getting to the master's level. So it's like I feel that like I realized whatever I think is whatever we do, but before I I ask or request anyone to do it, I should follow it. So I personally experienced that the what you see is what it gets impacted in our mind, and that's what we are doing it. So whenever I started doing introspection, so that's what I realized. Okay, like after becoming a master, we know whatever action we are doing is like whatever action we did earlier is what the present what we are getting it. So I'm trying to correct those things, right? Like whatever karma, whatever activities are happening now, it was the beginning of it. And also like trying to share my experience, not my not I learned. I'm not trying to share my experience what I learned, but I'm trying to share my experience, not as a preaching. So this is what I realized, Amaki. Whatever we have done is what we are experiencing now, and in future, if you wanted to experience good things, what the way, so we have to follow, do good things. That's what would happen. Be blessed by the divine Nama. Not sure if I was clearly expressing my experience. Thank you so much for the opportunity, Amma. Be blessed by the divine. Thank you, Ma. Vani, let me rephrase what you were trying to communicate is, or you want to express yourself is, before you actually say something, realize what you are saying, right? So what is realization? Do you need to have that experience? So in order to have you experience it, you need to practice it. For practicing, you need to follow it. To follow it, you need to understand it. To understand it, you need to listen to it. So you have to go through from the starting point all the way through this process of bringing it over to you as part of your personality. So unless you do that and bring it up to your personality, you will not be able to explain it with that understanding. That's exactly what you were trying to say. Wonderful, Amma. This is the pathway Mahan laid out so clearly. All we have to do is simply just follow it. Things will happen. Miracles will happen. Thank you so much, Amma. Wonderful. Now maybe we can have one more if we have time. Let's invite Purnima Amma. Be blessed by the divine Ayya. Nice explanation about realization.
spiritual life. Spiritual means Anma, life force. After coming to our Manavalakalai yoga, we got initiation. Then only we can realize our life force, quality, and purpose of the life. So our frequency level will go down. After initiation, our frequency level will go 8 to 13 and 3 to 7 and sometimes 0 to 3 frequency. That is the God state, static state. It will happen when we start doing meditation regularly. In group meditation, it will happen. So we will nearby in that state. So we have to more aware in our thoughts. So Vivekananda says the spiritual life is like the walking through the glass bottle, and Swamiji explains the spiritual way is very big way. So the small story or incident maybe we can use in our spiritual way of life. If we have one big jar, we have to fill 3 types of stones. The very big stones, some type of very big stones, and pebble stones, and crystal type of stones. First, we have to, sometimes we put crystal stone first, and then pebbles, and we cannot able to put big stones in the jar. In spiritual life, we should aware the good stones or big stones are good health and virtual life. So we first put the big stones in the jar and then put some pebble stone, and we can fill the crystal stone. Like that, we can we got the more information about the thoughts and the power of the thoughts. So in spiritual life, we should more aware about the thoughts, and we first in put the big good stones in our life, and then we can fill our bubbles like our sensory happiness, and then we can little stones, like we can enjoy little small things. We can lead our life very happily and blissfully. Thank you. Be blessed by the divine Ayya. Thank you. Nice, Amma. Very nice. Wonderful. Ramya, Amma, go ahead. I think, I don't know. லோகோவையும் நம்ம வந்து